ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக கிராசரி நான் அமேசானில் புக் பண்ணியிருந்தேன். எப்பயும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி மழை காரணமாக கொஞ்சம் டிலே பண்ணாங்க, ஒரு 2-3 டேஸு. பட் எனக்கு பொருள் எல்லாம் வந்துடுச்சு. அதே போல் இந்த வாட்டி பேக்கேஜிங் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அதுக்கான ரிக்வெஸ்ட்டு, அந்த ரீஃபண்டுக்காக நான் கஸ்டமர் கேருக்கு நான் கேட்டிருந்தேன். அவங்க ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போடலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் மூலமாக எனக்கு டெலிவரி எந்தளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ, அமேசான் மூலமாக எனக்கு டெலிவரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ரெஸ்பெக்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா, நம்மளோட மரியாதை நம்ம இழந்து அவங்கக்கிட்ட படாத பாடுபட்டு பிச்சை எடுக்காத குறைய அவங்க நம்ம பொருளை அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃப்ளிப்கார்ட், அந்த ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸில் அந்த வேலை பார்த்து ஒரு சில நாய்ங்க என் பொருளை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்காம ஏமாத்துச்சுங்க இல்லையா? அவனுங்க கண்ணில் இதெல்லாம் படணும். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒர்க்குன்னு பண்ணுறாங்க, அது மூலமாக அவங்களுக்கு சம்பளம் வருது, அதில் தான் பொழப்பு ஓடுது, இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு காசுக்கு அவங்க பார்க்குற வேலை அட்டர் நான்சென்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேணும்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். பட் எனக்கு இருக்கிற தலைவலியே பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால் இந்த புறம்போக்குங்களெல்லாம் கடவுள் பார்த்துப்பார், அதுங்க மனசாட்சியே அதுங்களை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு விட்டுட போகிறேன். ஆனால் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது, ஃப்ளிப்கார்ட்டில் போட்டால், ஷாப்ஸியில் போட்டால், மிந்த்ராவில் போட்டாலாம் எனக்கு ப்ராப்ளம் தான். இவனுங்க கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா அவனுங்க சின்ன சின்ன பார்சல் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பார்சலுக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அமேசான் டெலிவரி எவ்வளோனா பாருங்களேன், எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த ஒவ்வொரு அட்டைப்பெட்டியும் அரிசி மூட்டைலாம் நான் வாங்குவேன், 5 கிலோ அப்படிலாம். அப்படி இருக்க இப்போ அவ்வளோ வெயிட்டான ஒரு பொருளையே அவங்க டீசெண்டாக நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்து, இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த அமேசான் டெலிவரி அந்த பையன் தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் வர தேவையில்லை சார், நீங்கள் உள்ளே இருங்க, நான் அப்படியே கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். நான் வீட்டில் ஒன்றும் சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லை. அதனால் நம்மளோட நேரம் வீண் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்து ஸ்மூத்தாக டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. ஸோ இப்படியும் ஒரு சில ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க. நேற்று பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில பசங்க இருக்க தான் செய்கிறானுங்க. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹப் இன்சார்ஜு, ரீஜனல் மேனேஜர்ஸ், ஏரியா மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரே குட்டையில் உருண மட்டைங்க. எல்லாம் புறம்போக்குங்களும் திருந்தவே திருந்தாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாவது அவங்களுக்கு உரைக்குதான்னு தெரியல. பின்னாடி வேற பாருங்கள், புதுசாக ரெண்ட்டுக்கு வந்தவங்க சும்மா சேராமல் ஒரு நாய்க்குட்டியை வேற கொண்டு வந்து, அந்த நாய் கரெக்டாக நைட்டு ஒரு 1:30 மணிக்கு கண்ணாசர நேரம் கத்துது, காலையில் 7 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் கத்துது. நைட்டு லேட்டாக தூங்கி காலையில் 5 மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கம் கலைஞ்சி போகுது. மறுபடியும் என் தூக்கம் கெட்டுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு ரூபத்தில் சேருது. நமக்குன்னு என்றைக்கும் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை நிம்மதி இல்லாமல் நான் இருக்கேன். என்னது, அமைதி இழந்த நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கும் இருக்குது. எப்போ தான் இந்த ஆண்டவன் நம்மளை படைச்சான்னு தெரில, ஒவ்வொரு நொடியும் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கோண்டா எப்போ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ புரியுதாங்க நான் எதுக்கு வாடகைக்கு வெட்டுற மாதிரி நான் கட்டிக்கல. நேற்று வந்த போலீஸ் கூட என்னப்பா இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, கீழே வாடகைக்கு வர மாதிரி நீங்கள் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாடகைக்கு நம்ம விடுவோம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒன்று அவங்க குடிகாரங்களாக இருக்கலாம், இல்லைனா வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். அவங்க கொடுக்குற அந்த பிச்சை காசு, ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு ஒரு 4000 ரூபாய் வாடகை வரும், ஒரு 10க்கு 10 கடைக்கு ஒரு 3000 ரூபாய் வாடகை வரும். அந்த 7000 ரூபாய் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. யாரும் ஒன்றும் நல்ல விதத்துலலாம் சம்பாதிக்கலை. எல்லாரோட மைண்டு, அவங்களோட வாழ்க்கை எல்லாமே ரொம்ப மோசமானது. அந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்க சம்பாதிச்ச காசு, அந்த பிச்சை காசுலாம் நான் ஒன்றும் வாழ தேவையில்லை. இந்த மாதிரி நாய் எல்லாத்தையும் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. முக்கியமாக கருவாடெல்லாம் வேறு சமைச்சாங்கன்னா வாசனையே தூக்கத்துக்கு எடுக்கும். நான் வாடகை வீட்டில் இருந்தப்பெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் காஸ்ட்டு பற்றியெல்லாம் நான் பேசலை. எனக்கு நான்வெஜ்ஜு பிடிக்காது, அந்த கருவாட்டு வாசனை சுத்தமாக பிடிக்காது. முக்கியமாக வாடகைக்கு வரவங்களும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதில் நிறைய பேர் சும்மாவே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இங்கே சொந்த வீடு வாங்கிட்டு மட்டும் நான் என்ன நிம்மதியாக இருக்கேன்? நான் நல்லா இருந்தால் கூட சுற்றி முற்றி இருக்கவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, தப்பாக பண்ணுறாங்க, தப்பாக யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக எல்லாருக்கிட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம நிம்மதியும் தூக்கத்தையும் கெடுக்கிறாங்க. ஒன்றுத்தையுமே மாற்ற முடியாது. நம்ம சிஸ்டமே சரியில்லை. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸோடு எல்லாரும் இருக்காங்க. நான் உட்பட கூட அப்படி தான் இருக்கேனான்னு தெரியல. ஏன்னா நான் கூட அவங்கள மாதிரி பிறந்திருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் தலைவலியாக தெரிஞ்சிருக்காது, நிம்மதியாக இருந்திருப்பேன். அவங்க ஏதோ வேறு உலகத்தில் இருக்க மாதிரி, நான் ஏனோ ஏலியன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய நேரத்தில். அப்படியே வாங்கிட்டா இந்த வாட்டி லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மழையால டெலிவரி அவங்க ஃபோன் நம்பரும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். லேட்டாக வேறு நினைக்கிறேன். மழையால 3 days லீவாக வந்துருக்கோம்.
அங்கே வந்துருக்கோம் லாஸ்ட்டாக 60 கிலோ மண்டே வந்து அங்கே டெலிவரி பண்ணலாம் இங்கே ஒரு நாள் மட்டும் தான் வந்தோம். எந்த 3 பட்டி நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு பர்சனல் நம்பரில் கால் பண்ணிருக்கீங்க உங்களோட. ஆனால் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஃப்ளிப்கார்ட்டு தான் பிரச்சனை. ஆமாம் ஆமாம் நம்பர் வந்து உங்களுக்கு ஆமாம், அதனால உங்கள் நம்பர் சேவ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி உங்ககிட்ட கொடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா 2 நாளாக வந்து மறு கட்ட வேண்டியதாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டு தான் பிரச்சனை. இப்போ அமேசான் பிரச்சனை நினச்சிப்பாங்க. மழையால் வரல சார் டெலிவரி நம்பர் சொல்லுங்கள். 80 அதே முக்கால் ஆமாம், நல்லா சேவ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டுருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணிடுறீங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்க, அதனால நான் சேவ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மணிமாறன் வருது. ஆமாம் என்னன்னு துறை அமேசான் துறைன்னு போடுவோம். மணிமாறன் வருது. அது அண்ணன் வந்து என்னோட ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் வருது. ஓகே ஓகே எல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே எல்லாம் இருக்கும் இல்லைங்க. 2 ஐட்டமாக இருந்தால் 1 தான் வருது. அப்போ 39 ஐட்டம் 35 வருது. அப்போ 4 ஐட்டம் அதில் இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாமே காட்டுதுங்களா? இதில் 3 ஃபிக்ஸ் இருக்கு. 39 போட்டேன், ஆனால் அது 35 தான் காமிக்குது. ஏன்னா 4 ஐட்டம் வந்து 2 அப்போ 4 2 தான் இருக்குங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கவுண்டிங்கில் வர ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா அது ஒரு பாக்ஸாக போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இல்லைடா, கஸ்டமர் கேட்டால் அது ரீஃபண்ட் ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு தடவை அப்படிதான் ஆச்சு. அது மிஸ்ஸிங் தான் இருக்கும். பட் பேக்கிங் அங்கிருந்து வரும்போதே அவங்க பண்ண விட்டாங்கன்னா அது தனியாக ஒரு பாக்ஸாக போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. நீங்கள் எதுவும் இப்போ அமேசான் ஓப்பன் பண்ணுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு இப்போவே தெரியும். அதில் ஆனால் நான் கவுண்ட் பார்த்தேன், 35 தான் போட்டுருவோம். அந்த ஃப்ளிப்கார்ட் டெலிவரி 2ஆம் தேதி கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கலாங்க. இது 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொண்டு வந்து கொடுக்க நோது தான் எனக்கு. யாருமே வரமாட்டாங்க சார் அமேசான் தவிர. நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணுங்க. நான் இன்னொரு பொருள் வாங்கினேன். என்ன ஆகுது? இந்த 3 தெரிஞ்சு போச்சு. 2 ஆனால் இப்போ தான் இந்த 2 காமிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த 2 கூட காமிக்குது. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. ஆனால் எல்லாமே இது இருக்கிறது எல்லாமே அதில் இது அதுதான் 7 + 3 10, 7 + 3 10. இப்போ 12 + 3 20. 14 ஒரு 12, 7 7 14, இது ஒரு 12, 36. இல்லைங்க, அது இந்த 3 கவுண்ட் பண்ணணும். இந்த 10 + 10 20, 35 + 36. இன்னும் 3 ஐட்டம் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். அதுதான் சார். இப்போ நீங்கள் ஒரே ப்ராடக்ட் இப்போ 1/2 கிலோ பருப்பு நீங்கள் 2ஆக போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கவுண்டிங்கில் வராது உங்களுக்கு. பட் ஆனால் உள்ள இருக்கும். ஏன்னா அது அந்த பருப்புனா அந்த பருப்பு தான், அவ்வளோதான். அதனால அப்படி அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. இந்த அமௌண்ட் ஆன ப்ராடக்ட் ஃபுல்லாகவே இருக்கும். இது உங்களுக்கு ஷிப்மெண்ட் பேசிஸா இல்லைன்னா எப்படி? எனக்கு ஒரு 3 பாக்ஸ் இருக்குங்களா? ஒரு பாக்ஸுக்கு 16 ரூபாய். 3 பாக்ஸுக்கு சேர்த்து பரவாயில்ல. அந்த மாதிரி நான் எவ்வளோ டெலிவரி பண்ணுறோம் மந்த்லி கால்குலேட் பண்ணி சேலரி போடுவோம். பரவாயில்ல.